கேரு இப்போ என்ன நம்ம போய் தான் ஆகணுமா? போய்தான் ஆகணுமாவா? ஏங்க, ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுங்க. கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? ஒரு தடவை இந்த மாதிரி பேச்சு வந்துருச்சுன்னு வைங்க, இனி மறுக்க மறுக்க இதே பேச்சு தான் வரும். நம்ம நல்லது பண்ணிவிட்டு பொல்லாப்ப பேர் வாங்குறதுக்கா? வேணாம் சாமி, வேணாம். அவ சொன்னது தெரிஞ்சதில்ல. நம்ம என்னமோ மாமா மேலே பாசத்தினால இங்கே இருக்கல மாதிரி, சொத்துக்காக தான் இருக்கோன்ற மாதிரில அவள் பேசிவிட்டா. இந்த பேச்சையும் கேட்டுவிட்டு நம்ம இங்கே இருக்கணுமா? சொல்லுங்க பார்ப்போம். வேணாங்க, வேண்டாம். இந்த ஆகவே நமக்கு வேண்டாம். நம்ம பாட்டுக்கு நம்ம குடும்பத்தை பார்த்து நம்ம பொழப்ப பார்த்தா போதும். எதுக்கு இங்கே எம்பிட்டு வேலையும் பார்த்துட்டு இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்குறதுக்கா? இங்க பாரு, அந்த புள்ள ஏதோ நம்மளை பத்தி தெரியாம பேசி பிடிச்சி அதுக்கோசரம் வீட்டை விட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, இன்னைக்கு இப்படி பேசுகிற வாயி நாளைக்கு சொத்தே அடித்து வளையல போட்டாங்கன்னு சொல்லி பேசுவா. இவருக்கு தெரியாமல் தேங்காயை நம்ம பாதியில் விற்கிறோம், இவருக்கு தெரியாமல் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு வா. எதுக்கு அந்த தேவையில்லாத பேச்சு? கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம உழைப்பில் தின்னுபிட்டு நாளை பின்ன இப்படி ஒரு பேர் வாங்கணுமா? வேண்டாங்க, வேண்டாம். நமக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் வேலைக்கு போய் அவன் சம்பாரிச்சா போதும். நானும் ஒரு 10 வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சனா போதும். நம்ம போல போட்டி போடலாம். உங்களுக்கு வேலைக்கு போக முடியாது, உங்கள் அண்ணன் தோட்டத்தை தான் பார்ப்பீங்கன்னு நீங்கள் பாருங்க. ஆனால் மானங்கிட்ட போய் என்ன ஆளுங்கெல்லாம் இருக்க முடியாது. உங்களுக்கு உங்கள் அண்ணன் குடும்பம் முக்கியம் தான், ஆனால் அதை விட முக்கியம் எனக்கு என்னுடைய மானம் மரியாதை. எந்த தப்புமே பண்ணாமையே இப்படி ஒரு பேச்சு. இன்னும் தப்பு பண்ணியிருந்தா எந்த அளவுக்கு கேவலப்படுத்துவாவ. ஏமா ஏமா, என்னம்மா ஆட்டோலாம் வர சொன்ன? எதுக்கு? வேற எதுக்கு? எல்லாம் கிளம்புறதுக்கு தான். கிளம்புறதா? எங்கம்மா போறோம்? நம்மளுடைய பழைய வீட்டுக்கு. பழைய வீட்டுக்கா? என்னம்மா பேசிட்டு இருக்க? அங்க எதுக்கு? நம்ம தான் இங்கே இருக்கோம்ல, அப்புறம் என்ன? ஏன் சுத்தமெல்லாம் பண்ண போறோமா? ஐயோ ஏம்மா, இந்த வேலையில எனக்கு செட் ஆகாதுமா. உனக்கு வேற எந்த வேலை தான் செட் ஆகும்? எந்த வேலை தான் செட் ஆகும்ன்றேன்? எப்படியோ ஊதாரித்தனமா திரியறது மட்டும் உனக்கு நல்லா செட் ஆகும், மற்ற எந்த வேலையும் உனக்கு ஆகாது, அப்படிதானே? அப்பா என்னப்பாச்சு? அம்மா ஏன் இப்படி திட்டுறாங்க? இங்கே பாரு, உனக்கும் சொல்லிட்டேன், உங்க அப்பனுக்கும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அந்த சொகுசான வாழ்க்கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, என்ன நடக்கும்னு தெரியாது. ஆளாளுக்கு கடவுள் கையும் கலையும் நல்லா தானே கொடுத்துருக்கான், அதை வச்சு உழைச்சி திம்போம். இனிமே இந்த வீட்டில் இருந்து வேலை செஞ்சு திங்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை நமக்கு. அப்பா என்னப்பா நடந்துச்சு? இங்கே பாருடா, உங்க 2 பேத்துக்கு நான் இதுதான் முதலும் கடைசியமா சொல்றேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் வரணும், இந்த பக்கம் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா, நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நான் எதுக்கும் வந்து நிற்க மாட்டேன் சொல்லிட்டேன். என் பேச்சை கேட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா வாங்க, அம்பிட்டு தான். மா முதல்ல என்னாச்சுன்னு ஒன்று சொல்லுங்கம்மா. சொல்லாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம பெரியப்பா நம்மளை விட்டுட்டுலாம் இருக்க மாட்டாருமா. எப்படிம்மா அவரை விட்டுட்டு? உங்க பெரியப்பாவுக்கு நம்ம வேணும்னா நம்மளை பார்க்க அங்க வரட்டும், நம்ம ஒன்றும் இங்கே வர வேணாம். பா எதுக்கும் ஒரு தடவைக்கு ஒரு தடவை யோசிச்சு பார்ப்போம். இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு இத்தனை வருஷம் கட்டி காப்பாத்துனது, இப்ப திடீர்னு வீட்டை விட்டு போறோம்னா அது... இங்கே பாருங்க, இப்போ கூட சொல்கிறேங்க, இப்போ கூட சொல்கிறேன். உங்களை ஏதாவது சொன்னால் பொண்டாட்டியே எனக்கு சுருக்குன்னு இருக்கு. என் புருஷன் எந்த தப்புமே பண்ணாமையே இவ்வளோ கேவலப்படுறாருன்னு நினைக்கும் போது அம்பிட்டு அசிங்கமாக இருக்குது. அப்படி ஒன்றும் மானங்கிட்ட போய் இந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு அவமானம்னா அது எனக்கும் தான், புரியுதா? அதான் ஆசை தீர இந்த வருஷம் இந்த வீட்டில் இருந்தாச்சுல்ல, இதுக்கப்புறமே எதுக்கு இந்த வீட்டிலேயே இருக்கணும் 2 பேரும் ஆடுறீங்கன்னு தெரியல. வாங்க முதல்ல போவோம். என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணுமே புரியலடா எனக்கு. எல்லாம் அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிருச்சுன்ற காரணத்துக்காக உடனே வீட்டை விட்டு போகணும்னு முடிவெடுத்துட்டா உங்க அம்மா. அவளை நம்ம தடுத்தும் நிறுத்த முடியல. என்னதான் பண்ண சொல்ற என்னைய? ஆமாம்மா, தா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பரவாயில்லடி நீங்க. ஆனா எங்கேயாவது கோயில் குளம்னு போறீங்க, எனக்கு எங்கேயும் விடிய மாட்டேங்குது. இந்த 4 செவத்துக்குள்ளேயே ஏன் பொழப்பு ஓடுது. கடையை பார்க்கவா, காட்டை பார்க்கவா, வீட்டை பார்க்கவா. ஐயோ, உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவ. நீ என்ன ஊர் முழுக்கவா சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்க? கடைக்கு ஆள் எப்பயாவது ஒருக்க தான் வராங்க. வரும்போது உனக்கு பொருள் எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன? இப்போ என்ன, உன் பையனை கூட்டிக்கிட்டு வந்து நடுமனையில் வைக்கணும், அதுக்கு தானே இந்த ஆட்டமெல்லாம். இனி இப்போ நான் என்னடி சொன்னேன்? எதை பேசினாலும் எதையாவது கோத்து பேசினா நான் என்ன பண்ணட்டும்? இங்கே பாருமா, சும்மா சும்மா எங்க இது அது இதுன்ட்டு இருக்காத, அம்பிட்டு தான் நான் சொல்லிட்டேன். அத்தடி அத்தா, நான் ஏதாவது ஒன்று சொன்னானாலே நீ அதையே கோத்துக்கிட்டு பேசினா நான் என்னடியே பண்ணட்டும் சொல்லு பாப்போம். எனக்கு தான் அவங்கள பிடிக்கல, அவங்கள தலைமொழிகிட்டேன். அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு. இப்போ பையனை கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு இந்த ஆட்டம் கட்டுற. நான் எங்கடி ஆட்டம் கட்டினேன்? வயசான காலத்தில் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதுடி. இது எப்படி? இத்தனை நாள் இதே வீட்டில் தான் இருந்த, எல்லா வேலையும் செஞ்ச, அப்பெல்லாம் உனக்கு உடம்பு ஒத்துழைச்சிது. இப்போ அவ சொன்னதுக்கப்புறம் உன் பயணி மருமனை கூட்டிகிட்டு வரணுன்னே உனக்கு உடம்பு ஒத்துழைக்காமல் போவோம். என்ன கலர் கலராக இழிச்சுத்துறிய என்கிட்ட?
இங்கே பாரு உன் ரீலெல்லாம் ஏற்கனவே அந்து போச்சு. என்கிட்ட நீ நாடகம் ஆடாத. எப்பா என்னடா இது அப்படியே குத்துற மாதிரி இருக்கு. என்ன உன் குட்டு வெளிப்பட்டுருச்சுன்னு என்ன அமைதியாக இருக்கியோ? அமைதி அல்லடி, என்னன்னு தெரியல, திடீர்னு அப்படியே நெஞ்சு வலிக்கிற மாதிரி குத்துதுடி. அது நெஞ்சு வலிக்கிற மாதிரி குத்து. அது குத்த உள்ள நெஞ்சி குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் உன் உடம்புல இருக்கிற குத்து உனக்கு இப்போ குத்துப்படுது. அடியே பைத்தியக்காரி மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பா. ஏண்டி நெசமாதாண்டி மூச்சு விட முடியலடி. அப்பா ரொம்ப வலிக்குதுடி எனக்கு. வரைக்கும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, இப்போ என்ன உனக்கு? ஏண்டி காய்ச்சலும் தலைவலியும் யாருக்கும் சொல்லிக்கிட்டாடி வரும்? இருந்திருந்த வாக்கா தானடி வரும். வலி தாங்க முடியலடி எனக்கு. என்னம்மா ரொம்ப நடிக்கிற? ஏய் செத்து போன உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்டி, நெசமாவே வலி தாங்க முடியலடி. ஐயோ அம்மா. ஆமா, செத்து போன எங்க அப்பா மேல சத்தியம் பண்ணா அவர் என்ன கேட்கவா போறாரு? நடிக்காத நீ. ஆத்தி அடியே உன் மேல சத்தியமா சொல்றேன்டியே. ஐயோ நம்புடியே. பாத்தியா, என் மேல சத்தியம் பண்ணி என்னை போட்டு தள்ளலான்னு பாக்குறியா? உன் பைய பித்தலாட்டம்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அடியே பைத்தியக்கார கூமுட்ட, நெசமாவே வலிச்சு தொலையுதுடி. ஐயோ என் மேல சத்தியம்டி, என் மேல சத்தியமா வலிக்குது அம்மா. ஏம்மா என்னம்மா பொய் சொல்றியா உண்மையை சொல்றியா? எதில் போய் சொல்லணும் எதில் உண்மை சொல்லணும் இல்லையா? நெசமா வலிக்குதுடி. ஐயோ அம்மா. ஹலோ அம்மா 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 எம்மா எம்மா. நேற்று தான் அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணலான்னு சொல்லி பேசுகிற நேரத்தில் பயம் வந்து பேசாம விட்டாச்சு. சரி இன்னைக்காவது ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசுவோமா? சும்மா கிடக்கிற சங்கம் ஊதி கெடுத்தான ஆண்டின்னு இருக்கதையா. எங்கள் அம்மா வேற என்னை ஆசையை தூண்டி விட்டுருச்சு. இப்போ ஃபோன் பண்ணலான்னு கை பரபரன்னு இருக்கு, ஆனால் பேசணும்னு நினச்சா பயமா வேற இருக்கு. ஐயோ படபடன்னு வேற இருக்கே. எல்லாத்துக்கிட்டையும் சாதாரணமா எவ்வளோ வேணாலும் பேசுவேன், ஆனா இந்த பொண்ணுகிட்ட மட்டும் பேசுறதுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. சரி காசா பணமா பொண்ணு தானே பண்ணி பார்ப்போம். அதுவும் இல்லாம என்ன கட்டிக்க போற பொண்ணுகிட்ட தானே பேச போறேன், வேற யார்கிட்டயாவா பேச போறேன்? பேசுவோம். யாரு என்ன நம்மள வந்து கேட்கவா போறா சட்டைய பிடிச்சி? ஏண்டா இன்ன வரைக்குமாடா உன் பொண்டாட்டி கிளம்புறா? சீவி சிங்காரிச்சு வரத்துக்குள்ள பூசாரிய புல்லட் எடுத்துக்கிட்டு போயிடுவாரு. ஏமா இருமா வருவா, எதுக்கு பறக்குற? கிளம்பி வர வேணாமா? இதுலயும் வேற இன்னும் கிளம்பலையான்னு போய் கேட்டோன்னு வை, நான் வரல நீங்க வேணா போங்க உங்க ஆத்தால கூட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஆடுவா. அவ போக்குலயே போய் விட்டு பிடிக்கணுமா? நீ பண்றதெல்லாம் பார்த்தா அவ போக்குலயே விட்டு பிடிக்கிற மாதிரி தெரியல, அவ போக்குக்கு நீ மாறிக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு. கடவுளே, அடுத்த ஜென்மம் மட்டும் ஒண்ணு இருந்துச்சுன்னா தாய்க்கும் தாரத்துக்கும் நடுவுல மட்டும் இருந்துடவே கூடாதுடா சாமி. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள உலுக்கி எடுத்து போடுவாங்க. என்னங்க என்னங்க? என்னடா கிளம்பி வர சொன்னா உன் பொண்டாட்டி ஒப்பாரி வச்சுக்கிட்டே வரா? என்ன ஆச்சு? ஏங்க எங்க அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்கங்க. சொல்லல, அவ சும்மா ஒன்றும் நிக்க மாட்டாடா. அவ ஆத்தா கறிக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இம்புட்டு நேரம் பண்ணி நம்மள காக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கா. என்னவாமா உங்களுக்கு? ஏங்க ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு எங்க அம்மா நெஞ்சு வலின்னு சரிஞ்சிருச்சுங்க. என்னது நெஞ்சு வலின்னு சரிஞ்சிருச்சா? என்னடி சொல்ற? ஆமாங்க, ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தவாக்க எங்க அம்மா பாட்டுக்கு நெஞ்சு வலிக்குதுடி சத்தியம்டி அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிருச்சுங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலங்க. என்ன சொல்ற? உண்மையா பொய்யா? இதுல எவனாவது பொய் சொல்லுவானா? ஏண்டியம்மா கோயிலுக்கு போறோம்னு சொன்னோம், குடும்பத்தோட போறோன்னே உங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிருச்சா? இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு என்ன தெரியும்? நான் பொய் சொல்றேன்னா உண்மையை சொல்றேன்னா? இங்க பாருங்க உண்மையால தாங்க. அப்பா கோயிலுக்கு கிளம்புற நேரத்துல தான் இதெல்லாம். இந்த நேரத்துல யாரும் உங்க அம்மா கிட்ட போன் பேச சொன்னா? ஏங்க அதுக்குன்னு போன் பண்ற எங்க அம்மா கிட்ட பேசக்கூடாதா நானு? இப்ப உங்களுக்கு கோயில் தான் முக்கியம். என்ன பெத்த தெய்வமே அங்க சரிஞ்சு கிடக்குது. இப்ப உங்களுக்கு கோயில் தான் முக்கியமா? போனா நீங்க போங்க, நான் எங்க ஆத்தால போய் பாத்துக்கிறேன். சரி சரி, இப்ப எதுக்கு கத்துற? சரி வா போவோம். இப்ப என்ன நல்ல நாள் பெரிய நாள் ஒரு கோயில் குளத்துக்கு போலான்னா ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணியே ஆகணும். அதுவும் நான் கூட வாரம் இல்ல. அதுதான் பாருங்க, எதோட முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப எதுக்கு அங்க கத்திக்கிட்டு இருக்க? வா போவோம்.
ஐயோ என் செருப்பு எங்க விட்டேன்னு தெரியல. செருப்ப முக்கியம், எங்க அம்மா தான் முக்கியம். பாத்தியாடா, உன் பொண்டாட்டிக்கு வீட்டில் ஒரு வேலை பார்க்கறதுனா கை வலி கால் வலின்னு எல்லா வலியும் வரும். இப்போ அவன் ஆத்தாளுக்கு உடம்பு முடியலையா, என்ன வேகத்தில் உன்னை விட்டு ஓடுறா பாத்தியா? வண்டி எடுத்துக்கிட்டு போ, இல்லையா பஸ் ஏறி போயிடுவா. சரிம்மா. ஏண்டா போறதான் போறீங்க, ஆஸ்பத்திரியில் சேர்த்தா காசு பணம் எதுவும் தேவைப்படும். வீராவில இருந்து பணம் எடுத்துட்டு போ. சரி. நீ ஆசாசியா துணி எடுத்துட்டு வந்து கொடுக்குற. உங்க அத்தைக்காரி இந்த துணியை இவ்வளோ விலையெல்லாம் இல்லை, ஏன் ஸ்டிக்கரை மாத்தி எதுவும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை அதுக்கு சொல்ற. அவங்களுக்குள்ள யாரு உங்களை துணி எடுக்க சொன்னது? என்ன மாமா, அதுக்குன்னு அத்தைக்கு துணி எடுத்து கொடுக்காம இருக்க முடியுமா? ஐயம்மா, நம்ம ஒரு மாதிரிம்மா, அவ வேற ரகம். அதுவே அவங்க குடும்பத்துக்குன்னா 100 ரூபாய்க்கு ஒரு கந்த சேலை எடுத்து கொடுத்தாங்கன்னா கூட, ஐயோ என் குடும்பத்துல 100 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தாங்கன்னு பெருசா பீத்திக்கிட்டு தெரியவா. 1500 ரூபாய்க்கு சேலையெல்லாம் அவன் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. ஆனா இதெல்லாம் பார்த்தா 1500 மாதிரி தெரியல, எல்லாம் மொட்டை மொட்டைன்னு இருக்குது. இதெல்லாம் என்ன சேலையா அப்படின்றா. இவளுக்கெல்லாம் என்னத்த சொல்றது நானு. ஒரு நிமிஷம் மாமா, நான் ஃபோன் பேசிக்கிறேன். ஹலோ. ஐயோ, இன்ன வரைக்கும் இருந்த தைரியம் ஹலோன்னு சொன்னோனையும் போச்சே. ஹலோ ஹலோ ஹலோ. என்னம்மா, யாரு? நேற்று சொன்னேன்ல மாமா, ஹலோ ஹலோன்னு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, ஆனால் திருப்பி திருப்பி கூப்பிடுறாங்கன்னு. அதே ஆள் தான். நீ போன என்கிட்ட கொடு, யார் என்ன நான் பாக்குறேன். ஹலோ, எவன்டா அவன்? ஆள் இல்லாத வீட்டுல பிள்ளைக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கியா நீ? வந்தேன்னு வையும் கையும் காலையும் முறிச்சு போடுவேன் பாத்துக்க. ஐயோ, என்னடா இது? ஹலோன்னு ஒரு பொம்பளை பிள்ளைங்க போன் எடுத்து பேசிடக்கூடாது, உடனே 100 வாட்டி அடிச்சுக்கிட்டே கிடப்பீங்களா? கொஞ்சமாவது நெஞ்சில தில்லு இருந்துச்சுன்னா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா போன்ல ஹலோன்னு சொல்டா பாப்பா. சொல்லுடா. ஐயோ, எப்படான்னு இருப்பீங்களா? ஹலோன்னு பொண்ணுன்னு சொல்லுன்னு. மவனே, இந்த நம்பரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து உன் குடும்ப அட்ரஸையை எடுத்து குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சு கும்மி போடுவேன். என்னை சாதாரண ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்காத. என்னடா திமிரு பண்ணிக்கிட்டு தெரியுறீங்களா நீங்களா? நீ பேச மாட்டடா, நீ பேச மாட்டல. இன்னைக்கு இரு, இப்பயே இந்த நம்பரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து உன்னை உண்டுல நாக்குறேன் இரு. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. வந்துச்சா இப்ப வார்த்தை வந்துச்சா? இன்ன வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சியே, இப்ப வார்த்தை வந்துச்சா? யாருகிட்ட நடிச்சுக்கிட்டு திரியுற? ஐயோ, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? ஏய், நீ யார வேணா இரு, எவனா வேற இரு, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏங்க, நான் தான் ராசா. டே, நீ எந்த நாட்டுக்கு வேணா ராசாவா இருடா, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. உன்னை உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டி போன் பண்ற பத்தி அந்த கையி அதை ரெண்டையும் முறிக்க வச்சு போற. இருடி இரு, இனிமே நீ போனுன்னு கையில எடுக்க கூடாது. ஏங்க, என்னை தெரியலையா? நான் தான் ராசாத்திய கட்டிக்க போற ராசா. மாப்பிள்ள? ஆமா, நான் தான் மாப்பிள்ள. நீங்களா? நீங்கன்னு முதல்ல சொல்லிருக்கலாம்ல மாப்பிள்ள. நான் யாரோ என்னவோன்னு நினைச்சிட்டேன் மாப்பிள்ள. ஐயோ, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, ஏதோ தெரியாம 4 வாரத்தை கொஞ்சம் அதிகமா பேசிவிட்டேன். இல்லைங்க, நான் தாங்க சாரி சொல்லணும். ஏன்னா ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருந்தது என்னோட தப்பு தான். இல்லைங்கப்பா, ஃபோன் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த நீங்க தானே சொல்லியிருந்துருக்கலாம். இதுன்னு தெரியாம நான் வேற திட்டிப்புட்டேன். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இல்லைங்க, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். எங்க வீட்டு அம்மாயி வேற ஃபோன் போட்டு பேசுனுச்சு. அது சொல்லவும் தான் சரின்னு பண்ணுவோமேனு பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னே கொஞ்சம் பயமாயி போச்சு, அதான் பேசாம இருந்துட்டேன். அப்படிங்களாப்பா? சரிங்கப்பா. ஐயோ, இல்லப்பா, பொம்பளை பிள்ளை ஏதாவது ஆம்பளை பசங்க வேணும்னு ஃபோன் போட்டு ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களோன்ட்டு தான் அந்த மாதிரி நான் பேசிவிட்டேன். இல்லைன்னா நான் நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா பேசிருக்க மாட்டேன். இருக்கட்டுங்க, இருக்கட்டும். பக்கத்துல தான் இருக்குது ராசாத்தி, கொடுக்கட்டுங்களா? வேண்டாங்க, வேண்டாம். நீங்க பேசுனது வயிறு நிறைஞ்சிருச்சு, மனசு நிறைஞ்சிருச்சு. நான் வைக்கிறேங்க. மாப்பிள்ள,
அம்மா கொஞ்ச நேரத்துல உசுரே இல்ல. ஐயோ, போலீஸ்ல கூட்டிட்டு போய் வச்சு லாடம் கட்டியிருந்தா என்ன ஆகுறது? ஏற்கனவே ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உரிச்சு புட்டாங்க. மறுபடியும் போனா அம்புட்டு தான் கிரிமினல் கேஸ்ன்னு என்னை உள்ள வச்சு காலத்துக்கு வெளியே விடாம பண்ணியிருப்பாங்க. ஐயோ அப்பா, ஏ கிளவி, வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன் இரு உன்னைய. கம்முன்னு இருந்தவன நோண்டி விட்டுருச்சு. மடி, மாப்பிள்ளை பையன் தான் போன் போட்டிருக்காரு, அது கூட உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன மாமா தெரியும்? போ, நான் வேற நல்லா திட்டிப்புட்டேன். அந்த பையன் வேற பயந்து போயிட்டாரு. ஐயோ, இனிமே நான் எப்படிதான் மாப்பிள்ளை மூஞ்சில முழிக்க போறேன்னா தெரியல. போ, ஃபோன் பண்ணவர் அவருன்னு ஏதாவது சொல்லியிருக்கணும், எதுவுமே சொல்லவே இல்லை. அவரும் சொல்லல, எனக்கும் தெரியாம போயிருச்சு. போ. ஐயோ, என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோன்னு தெரியல. அப்புறமேட்டுக்கு எதுவும் ஃபோன் போட்டு பேசிரு. ம், சரி மாமா. காலையில் பேப்பர் எடுத்துக்கிட்டு உக்காந்துக்குவான். என்னமோ நாட்டு நடப்பு தெரிஞ்சு என்னமோ நாட்டாமல் பண்ண போகிற மாதிரி. அதுவும் சரி, காலையிலேருந்து நானே சமயக்கட்டுகளில் நின்றுக்கிட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவ வெளியவே வராமல் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏய், சொல்லுங்க. என்ன சொல்லுங்க கொல்லுங்கன்னு ஆ? வேலை பார்க்காம என்ன வீட்டையும் அந்த ரூமையும் வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லை, ஆள் யாரையும் காணோம், அதான். ஐயோ, ரொம்ப அக்கறை தான். போ, போய் வேலை வெட்டிய பாரு. நான் இல்லைன்னா இந்த வீட்டில் எல்லா வேலையும் அவள் இழுத்து போட்டு பாப்பா. நான் வந்ததும் போதும் அவளுக்கு ரொம்ப தொக்கா போச்சு. இன்ன வரைக்கும் அந்த ரூமை விட்டு வெளியே வரல. இவளுகளுக்கு காப்பியிலேருந்து எல்லாம் கொண்டு போய் ரூமில் இறக்குவாங்கன்னு நினப்பு. இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். ஐயோ, மாமாட்ட என்னன்னு சொல்கிறது? மாமா. என்னம்மா? ஆ, என்ன கையில பைக்கி? எல்லாரும் எங்கேயும் கிளம்பி இருக்க மாதிரி தெரியுது. எல்லாம் எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்து மாமா, எங்க எல்லாம் பைய தூக்கிட்டு கிளம்பி இருக்குதுங்க. எங்கம்மா? இல்லை மாமா, பழைய வீட்டுக்கு. பழைய வீட்டுக்கா? ஏன்? இல்லை மாமா, அங்கிட்டே போகலான்னு தான். அங்கிட்டு போலான்னா போயிட்டு வாங்க, இப்ப என்ன பிரச்சனை? இல்லை மாமா, ஒரே தான் அங்கே போகலான்னு தான். என்னடா இது, வீட்டை விட்டு இதுங்க போகுதா? இதுங்க இவனை விட்டு போகவும் போகாதுங்க நினச்சா என்ன வீட்டை விட்டு போகிறேன்னுதுங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம் மாமா. ஏய் தம்பி, என்னடா பின்னாடி அப்படி நின்னுகிட்டு இருக்க? என்னமோ உன் பொண்டாட்டி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. அவர் எதுவும் சொல்லாதீங்க மாமா, நான் தான் சொல்கிறேன். ஏம்மா, இங்கே பாரு, இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நானும் பல வாட்டி சொல்லிட்டேன். என் பெத்த பிள்ளைங்க தான் என்னை விட்டு வெளிநாட்டில் போய் இருக்கானுங்க. நீங்கெல்லாம் என் கூட இருக்கீங்கன்னு தான் நான் தைரியத்தில் இருக்கேன். இப்போ நீங்களும் போறேன்னா என்ன அர்த்தம்? மாமா, அது வந்து. டேய், நான் யார்ட்டையும் பேச விரும்பல, உன்கிட்ட தான் பேசுறேன். என்ன பின்னாடி நின்னது போதும், முன்னாடி வா. ஏய், முன்னாடி வான்னு சொன்னேன். அண்ணன். என்னடா அண்ணன் நொன்ன? என்னடா நடக்குதுங்க? இல்லைன்னு, இத்தனை நாள் நீங்க ஒத்தையில இருந்தீங்க, அதனால நாங்க இங்க உங்களுக்கு துணையாவே இருந்துட்டோம். இப்போ உங்களுக்குன்னு ஒருத்தர் வந்தாச்சு. இனிமே நாங்களும் எங்க பொழப்ப பாக்குறது தானே நல்லது. ஏன் இங்க இருந்தா உன் பொழப்ப பார்க்க முடியாதா? அது சரி, உனக்குன்னு என்ன பொழப்பு இருக்குது? இந்த காடு கரை தானே உன் பொழப்பு. இதை விட்டுட்டு உனக்கு என்னடா பெருசா பொழப்பு இருக்குது? இல்லைண்ணே, உங்ககிட்ட நான் சொல்றது எப்படின்னு புரிய வைக்க முடியாது. புரிய வைக்க முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நீ சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஐயோ, நான் என்னன்னு சொல்றது? இங்க பாரு, உள்ளுங்க மரியாதையா 3 பேரும் புட்டி படிக்க எடுத்துட்டு உள்ள போங்க. அம்புட்டு தான் சொல்லிட்டேன். ஏங்க, போறேன்றவங்களை எதுக்கு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க? போய் தான் பார்க்கட்டுமே, அப்பதானே உங்க அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஏய்,